ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எப்படிலாம் ஜெபிக்கலாம், மெச்சூர்டாக ஜெபிக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி ஜெபிக்கலான்றதை குறித்து அவங்க ஆண்டரை சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ சித்தம் செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது தேவ சித்தம் செய்தார். என்ன ஃபோக்கஸ் மிஸ் பண்ணுறதுக்கு பிசாசு ட்ரை பண்ணாலும் ஜீசஸ் வாஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இஸ் த வில் ஆஃப் த ஃபாதர். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாக இருந்தாலும் அதே தான் நம்மளுக்கும் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போது ஃபேமிலியாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ண போகிற டைமாக இருக்கிறீங்களா, காலேஜ் செலக்ட் பண்ணுமா, ஒர்க் செலக்ட் பண்ணுமா, எல்லாத்துலேயும் தேவ சித்தம் காட்ஸ் ஃபுல் பிளெஸ்ஸிங், பார்ஷியல் பிளெஸ்ஸிங் இல்லை, ஃபுல் பிளெஸ்ஸிங் ஆண்டவர் நமக்கு தருகிறார். தேவ சித்தம், ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கப்படுவான். அப்போ தேவ சித்தம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காட்ஸ் வில் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், காட்ஸ் வில் செய்ய முடியாமல் விழுந்து போயிட்டுருக்கு. அப்படியே இராமல், அதான் வசனம் சொல்கிறது, மதியற்றவர்களாக இராமல் தேவ சித்தம் செய்வதில் கவனமாக இருங்க, உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்றார். இப்போ நீங்கள் நம்ம ஒரு ஜாப் பண்ண போகிற ஆண்டவரே, தேவ சித்தம் செய்யணும், எனக்கு கிருபை தாங்கப்பா. ஈவன் இஃப் த திங் பிரேக்ஸ் மீ, ஹெல்ப் மீ டு டூ யுவர் வில் ஆண்டவர். நான் பண்ண ஒரு அழகான ஜெபம் எனக்கு ஞாபகம் வருது. அது ஒரு லைஃப்பில் முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் ஜெபிக்க வச்சார். என்ன அந்த காரியம் உடைச்சாலும் பரவாயில்ல, ஹெல்ப் மீ டு டூ யுவர் வில் ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சுருக்கிறார். ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.